நல்ல வேளை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறது ஆனந்தமாக கேட்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார். கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தார். பெருசாக வர முடியல. அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல. கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி, கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தடுமாறி கூட்டத்தில் நின்றுட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி தலைவரே அப்படின்னு அவர் கூட்டத்துலேருந்து பார்த்துட்டார். கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல. அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டுது. என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது. என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எழுதி என்ன தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார். ஒரு வாரம் கல்யாணம் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக்காகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நைட்டில் அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம். என்னன்னா, கதவு திறந்தா நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோடு பார்த்தா, இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தார். நான் நோட் பண்ணி வச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம், அவங்களுக்கு முதலே கொஞ்சம் கொடுக்கணும், அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள். செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி அழுதார். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாங்க. என்ன நினைப்பாங்க, அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க, அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்லை, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரல, கடன்பட்டார், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன். பட் பரவாயில்ல, ஆனால் எனக்கு எப்போ கேட்டாலும் நான் வந்து ரஜினி என் படத்தில் நான் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு சொல்கிறதோ இல்லை மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்கிறது அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் ஃபிலிம்ஸில் இருந்தார். அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல். ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு, ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமல் விட்டார். அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம், இவர் காதுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு
பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலேருந்து ஒரு அட்வொகேட்டு, அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி, ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வைக்கீங்க, ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கலைஞானன்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையேன்னு நினச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபா வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் பிரின்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு 10,000 ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம், நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சார். அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய பெரிய வாழ்த்து, நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய அப்படின்ட்டு. சரி, நான் நினச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா அந்த ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போலகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. அப்புறம் இங்கே பேட்டி இந்த தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுத்தமாக பேசணுமா, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் தான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்குது எனக்கு தான் தெரியும். ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க. முன்ன எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழை காமிக்க முடியும். அதனால் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் நல்ல வேலை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்கள், நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறத ஆனந்தமாக கேட்கலாம். ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன், சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன். இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட காத்துட்ருக்கேன். மேடையில் எல்லோரும் மைக்கு கிடைச்சா எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன், நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும். ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு ரசிக்கேன். பட் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க. சில நேரங்களில் வந்து 1 கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்காது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது.